ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th பிசிக்ஸ்ல யூனிட் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேக்னீசியம் அண்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் பார்த்தோம். அதாவது பயோட்சாவர்ட் லா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அந்த அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பயோட்சாவர்ட் லா என்ன பார்த்தோம்னா, ஒரு காயில்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த காயில்ல இருந்து ஒரு லென்த் எலமெண்ட் எடுத்து சம் டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் எடுத்து இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம். ஸோ பயோட்சாவர்ட் அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், நீங்க பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், லென்த்தோட எலமெண்ட், தீட்டா, இதெல்லாம் அண்ட் எஸ்பெஷலி அந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம். என்னன்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அதுதான் 5 மார்க். சரியா? அப்ப லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல இன்ஃபைனைட்டான அதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது திருப்பியும் ஒரு பாயிண்ட் எடுத்து அதுல π1 π2 dπ இந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பார்த்தோம், ட்ரை ஆங்கிள் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். ரைட்டா? ஸோ அப்ப அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபைனலா அதுல டெரைவ் பண்ணோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகே. நாம இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக், டேஞ்சன்ட் லா அண்ட் டேஞ்சன்ட் காலோமீட்டர். இந்த டாபிக் தான். ஓகே. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு தியரியா இருக்கும். நல்ல புக்ல பாத்தீங்கன்னா ஒரு தியரியா இருக்கும். பட் அது அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காண்டி தான் நான் இதை கொடுக்குறேன். நல்ல தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அஹ், ஒரு சிம்பிளான விஷயத்த நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ம் இல்லைன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. ஓகே. என்னன்னா, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துக்கோங்க. மேக்னெட்டிக் காம்பஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸை ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் நார்த் அப்படிதானே இருக்கும். பார்த்துருப்பீங்க எல்லாருமே. நம்ம கூட சிமுலேஷன்ல பழைய சிமுலேஷன் காமிச்சிருக்கோம். மேக்னெட்டிக் காம்பஸ் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் நார்த். ஏன், எதுக்கு காமிக்கு? ஏன்னா எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டைரக்ஷன்ல அது காமிக்க நம்ம படிச்சிருந்தோம். எர்த்தோடைய பிகாஸ் ஆஃப் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காரணம். இது காட்டுறது காரணம் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அப்போ இந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. இந்த ஃபீல்டு எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஏன்னா அதோட கோர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோட அயான் அதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு காம்பனண்ட் இருக்கு. அது பூமிக்கு பேரலா இருக்கும். பேரல் பூமிக்கு பேரலா இருக்கும். இது எர்த்தோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதோடைய காம்பனண்ட், ஒரு காம்பனண்ட் பூமிக்கு பேரலா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்றோம். ஹரிசாண்டல் லைக் அது என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு மொத்தமா சொல்லிக்கலாம். அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, காம்பனண்ட் ஆஃப் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் எம்எஃப் அப்படின்னு வச்சேன். இது வந்து பிஹெச் அப்படின்னு நம்ம போடுறோம். பிஹெச் கிளியர் ஆயிட்டா? எர்த்து எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதுக்கு ஒரு காம்பனண்ட் இருக்கு. அந்த காம்பனண்ட் பூமிக்கு பேரலா போகும். அதை நம்ம வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிஹெச் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ இந்த காம்பஸ் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதனால நார்த் டைரக்ஷன் காமிக்கி. ஓகே. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறேன். வெளியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்குறேன். அந்த காம்பஸ்க்கு நான் வெளியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம எப்படிலாம் யோசிக்கலாம்னா, ஒரு காயில கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி கூட யோசிக்கலாம். இந்த காயில கரண்ட் பாஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ அந்த இடத்துல நீங்க இந்த காம்பஸ் வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ ஒரு காயில கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்றீங்க. இப்போ அந்த காம்பஸை இந்த காயிலோடைய நடுவில் வைக்கிறீங்க. சரியா? இந்த காயில் இருக்குல்ல, அந்த காயிலோட நடுவில் வைக்கிறீங்க. அது ஸ்டில் நார்த்தை நோக்கி இருக்குமானா இருக்காது, டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதாவது விலகி இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கணும்ல, இப்ப இல்ல. ஏன் இல்ல? ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? அந்த டிஃப்ளெக்ஷன் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நார்த் டைரக்ஷன் கண்டிப்பா நிக்காது. இட் இஸ் பாயிண்டிங் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன். ஸோ ஏன்னா இப்போ இந்த காம்பஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டூ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒன்னு வந்து எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்னொன்னு வந்து
நீங்க கொடுக்குற காயில பாஸ் ஆகக்கூடிய கரண்டால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கனால இந்த காயில் டிஃப்ளெக்ட் ஆயிருது. சரியா? ஓகே. அப்ப அந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னலாம்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்னு சொல்லியிருந்தோம். அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிருந்தேன். ஒன்னு வந்து எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிஹெச்சி. ஓகே. இன்னொன்னு என்னது, இந்த காயில நீங்க கரண்ட் பாஸ் பண்றனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட பின்னு எடுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியக்காண்டி காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு எழுதுறேன். இது வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு எழுதுறேன். இது கிளியர் ஆயிட்டா? இந்த ரெண்டுமே அத்த டைம்ல அந்த காம்பஸ்ல, ஸோ காம்பஸ் வந்து இப்போ நீடி மாதிரி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படினாலும் ஓகே. அத்த டைம்ல அந்த காம்பஸ் மேல ஆக்ட் ஆகிறதுனால அந்த காம்பஸ்னாலே இப்படி இருக்கும். சரியா? காம்பஸ் நீடில், நான் நீடில் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஏன்னா நீடில வச்சு தான் அது காட்டும். பொதுவாக நம்ம காம்பஸ் காட்டும் நம்ம சொல்லிடும். ஓகே ரைட். இருந்தாலும் நம்ம வந்து சர்க்கிள்ல போட்டிருக்கேன், இப்படி போட்டிருக்கேன். காம்பஸ்ல அந்த நீடில் இருக்கு. சரியா? ஸோ அட் த டைம்ல ஒரே நேரத்துல அந்த நீடில் மீது நீடில் மீது இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது. கிளியரா? ஸோ இங்க தான் டேஞ்சன்லாம் வருது. ரெண்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரெண்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ இது வந்து இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி போடுறேன், ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும். லைக் சரியா? நம்ம வந்து அப்படி எடுக்கிறோம். டூ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுக்கோங்க. லெட்ஸ் சே யூ கேன் சே பி அண்ட் பிஹெச் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பெர்பெண்டிகுலர் ஈச் அதரா இருக்குன்னா, இப்போ இந்த ஏரியால நீங்க வந்து லைக் இந்த காம்பஸ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீடில் பிளேஸ் பண்றீங்கன்னா என்ன ஆகுனா, திஸ் வில் அந்த இந்த ஏரியால பண்ணும்போது இட் வில் கம் டு ரெஸ்ட் அட் an angle theta with one of the fields அப்படின்னு போட்டுருவாங்க. அதாவது திருப்பி சொல்றேன், டேஞ்சன்லாம் இங்க தான் நம்ம சொல்றோம், ரெண்டு யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது. லெட்ஸ் சே பி அண்ட் பிஹெச் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட பிளேஸ் பண்றேன் எந்த ஏரியால, இன் திஸ் ஏரியால. அப்போ இட் வில் கம் டு ரெஸ்ட் அட் an angle theta with one of the field. அப்படிதானே? ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஒரு ஃபீல்டு கூட ஒரு தீட்டாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணிருக்கும். சரியா? மேக் பண்ணிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகே. இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது ஒரு ரேண்டமா இருக்காது. அதுக்கு ஒரு சிம்பிளான ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ பிஹெச் ஒரு டைரக்ஷன் இருக்கு, அதுக்கு பெர்பெண்டிகுலர் பி இருக்கு அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெக்டாரை வந்து ஆட் பண்ணும் போது, ஏன்னா வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் தானே, வெக்டார் ஆட் பண்ணும்போது ரிசல்டன் வெக்டார் ஒன்று உண்டு. அந்த ரிசல்டன் வெக்டார் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் அந்த தீட்டா. ரிசல்டன் ஃபீல்டு தீட்டா அப்படிங்கிற அந்த கோணத்தை கிரியேட் பண்ணுது. ஓகே. சரி, இப்போ இந்த மூணுத்துக்கு ரிலேஷன் என்ன? தீட்டா பி பிஹெச் அப்படின்னு என்னன்னா, tan theta equal to b by bh. சரியா? இது புரியுதா? ஏன்னா இந்த பிக்சரை பாருங்க, பிக்சர் நான் டிரா பண்றேன் சைடில். இது டேரக்டா இதே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் இப்படி போட்டிருக்கேன், எப்படினாலும் போடலாம். பெர்பெண்டிகுலர் இருக்க மாதிரி போடுங்க. இப்படி இருக்கு. இது ரிசல்டன். நார்த் சவுத் டேரக்ஷன் அந்த நீட்ல வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். தீட்டாங்கிறது ஒன் ஆஃப் த ஃபீல்டு கூட மேக் பண்ணுங்க. ஸோ இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ டேன் தீட்டா அப்படின்னு பார்க்கணும், என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு டேன் பார்க்கணும். அடுத்த டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு போடுவீங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் பி, அட்ஜசன்ட் பிஹெச். அதனால இப்படி போட்டிருக்கேன். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ எனக்கு பி தேவைன்னா என்ன பண்ணீங்கன்னா பிஹெச் கொண்டு வந்துக்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு வந்துடலாமா? பாருங்க, பிஹெச் tan theta equal to p அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். So this is a very powerful equation. It allows us to determine the strength of unknown magnetic field. B ஓட magnetic field இந்த ரெண்டு வச்சு கண்டுபிடிச்சேன். எர்த்தோட magnetic field தெரியும். இந்த நீடில் எந்த ஆங்கிள் போகுதுன்னு நம்ம அதையும் பார்த்துடலாம். ரெண்டையும் அதை டேன் எடுத்து ரெண்டையும் மல்டி பண்ணீங்கன்னா அன்னோன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேலையை உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அன்னோன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஃப் யூ நோ த எர்த்தோடைய ஹரிசாண்டல் ஃபீல்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன். சரியா? இதுல இந்த லால பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு ஃபீல்டுமே ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரா இருக்கணும். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா?
ஓகேப்பா, ரைட். இப்போ நம்ம டேஞ்சன்ட், இதுதான் டேஞ்சன்ட் லா. இந்த இருக்குள்ள நம்ம பி இஸ் ஈக்குவல் டு பி ஹெச் டேன் தீட்டா பண்றோம். இதுதான் டேஞ்சன்ட் லா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், டேஞ்சன்ட் காலோமீட்டர் போறோம். டேஞ்சன்ட் லாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டேஞ்சன்ட் காலோமீட்டர். சரியா? டேஞ்சன்ட் லா இதுக்குள்ள இருக்கிறது இந்த டேஞ்சன்ட் லா தான். இந்த டேஞ்சன்ட் லாவை நாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் நேம் தான் டேஞ்சன்ட் காலோமீட்டர். இந்த டேஞ்சன்ட் காலோமீட்டர் எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். சரியா? ஒரு டிவைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சரியா? டிஜிட்டல்லாம் வந்துட்டு இது ஒரு கிளாசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிடுறேன். நீங்க அதுக்கப்புறம் புக் எடுத்து ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. ஒன்னும் வந்து சர்க்குலர் காயில் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஸ்மால் காம்பஸ் நீடில் இருக்கும். மூணாவது a நான் மேக்னெட்டிக் பேஸ் இருக்கும். மேக்னெட்டிக் பேஸ் வித் ஸ்க்ரூ லெவலிங் ஸ்க்ரூஸ் அப்படி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ டேஞ்சன்ட் காலோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அதில் நம்ம பார்க்குறோம். 3 அண்ணா இருக்கு. அதில் வந்து சர்க்குலர் காயில், இந்த சர்க்குலர் காயில நம்பர் ஆஃப் டேன்ஸ்லாம் இருக்கும். சரியா? சர்க்குலர் காயில நம்பர் ஆஃப் டேன்ஸ் n இருக்கும். நம்ம சிமுலேஷன்ல கேபிட்டல் என் போட்டுப்பாங்க. இதெல்லாம் ஒன்று தான். சரியா? கேபிட்டல் என் ஸ்மால் என் எதுனாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபிட்டல் என், ரேடியஸ் ஆர், இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டேன்ஸை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மால் காம்பஸ் நீடினோம்ல, இது அந்த காயிலோட சென்டர்ல இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன சென்டர்ல தான் நம்ம வைக்கணும். அந்த காயிலுக்கு கரெக்டாக சென்டரா வைக்கணும். இந்த நீடில் வந்து ஃப்ரீயா ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். சரியா? ஓகே. எதுவுமே ஒரு உடஞ்சோ சரிஞ்சோ அந்த மாதிரி இருக்க கூட ஃப்ரீயா ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் கிளியரா அந்த எக்ஸ்பிளைன் புரியும். அடுத்து நான் மேக்னெட்டிக் பேஸ் வித் லெவலிங் ஸ்க்ரூஸ். இது எதுக்குன்னா அந்த செட்டப்பை பெர்ஃபெக்டா ஹரிசன்டலா வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது லேப்ல உண்டு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. நாங்க பிஎஸ்சி படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி லெவலிங் ஸ்க்ரூ செக் பண்ணி அது சரியா ஒரு டைரக்ஷன்ல வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வைப்போம். ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸ்க்ரூஸ் வந்து சரியா ஒர்க் ஆகாது. எல்லாம் ரொம்ப நம்ம அதிகமாக டைட் பண்ணிடக்கூடாது. இந்த எல்லாம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி லெவலிங் ஸ்க்ரூஸோட இருக்கு. சரி, இது எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலோமீட்டர்ல கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது, காயில் என்ன பண்ணும்னா அதோடைய ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். காலோமீட்டர்ல கரண்ட் பாஸ் பண்ணும்போது காயில் என்ன பண்ணும்னா அதோடைய ஓன் மேக்னெட்டிக் பியை கிரியேட் பண்ணும். சரியா? அப்போ இந்த பி ஃபீல்டு அந்த காயிலோடைய சென்டர்ல இருக்குல்ல, இந்த ஃபார்முலா ஃபார் திஸ் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில் அது என்னன்னா இது. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நம்ம புக்கில். ஏன்னா இதை நான் வந்து ஸ்மால் என் கேபிட்டல் எல்லாம் போடுவேன், அது பிரச்சனை இல்லை. எப்படி போட்டிருப்பாங்க, எல்லாம் ஒன்று தானே, அதெல்லாம் தெரியும். இது என்னது, நீங்க அந்த சர்க்குலர் காயில எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்றீங்க. அந்த சர்க்குலர் காயிலுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கு, ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. அப்போ சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேலையும் நீங்க பார்த்துருக்கீங்க. இது கிளியர் ஆயிட்டா? இல்ல மியூ நாட்னு ஒன்று போடுவாங்க, அது வந்து கான்ஸ்டன்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ரைட். இப்போ இந்த காயில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு பி. இந்த பிங்கிறது பிளேன் ஆஃப் த காயிலுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். சரியா? பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த காயில். சரியா? ஸோ நவ் வாட் வி ஹேவ் அட் த சென்டர். சென்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னா பி இருக்கு, அப்புறம் பிஹெச் இருக்கு சென்டர்ல. அப்படித்தானே? ஏற்கனவே எர்த்தோட ஹரிசண்டா கம்மிட்டாரு, இப்போ பியும் வந்துட்டாரு நீங்க கரண்ட கொடுத்தனால. நீங்க காலோமீட்டரை கேர்ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிளேன் ஆஃப் த காயில் வந்து
நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பர்ஃபெக்ட்லா அலைன் வித் மேக்னெட்டிக் மெரிடியன் அதுக்கு ஏற்றலாம் அலைன் பண்ணிக்கலாம். அப்போ அலைன் பண்ணா இந்த பியும் பிஹெச்சும் பெர்பெண்டிகுலர் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? அதுதான் மெயின் கண்டிஷன். அதை மெயினா நீங்க வைக்கணும். ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் வைக்கணும். அதுக்கு நீங்க காலோமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிளேன் ஆஃப் காயிலுக்கு வந்து பெர்ஃபெக்டா அலைன் ஆகிற மாதிரி வைக்கணும். சரியா? ஓகே. இப்போ நீலி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நான் சொல்லிட்டேன். ரெஸ்ட்டுக்கு வந்துடும். கம் அட் த ஆங்கிள் தீட்டா. அப்போ டேஞ்சல் லாவை நம்ம பயன்படுத்தலாமா? ஆல்ரெடி டேன் எல்லாம் இப்போ தான் சொல்லியிருந்தேன். இப்படி சொல்லியிருந்தேன். கிளியரா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் பி தான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு கம்பேர் பண்ணலாமா? ஸோ இப்படி கம்பேர் பண்ணலாம். எனக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பிகேஜ் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. நம்ம பிகேஜ் தேவைன்னா இந்த டேன் தீட்டாவை இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி போட்டுடலாம். இல்ல கரண்ட் எனக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கரண்ட்டை இந்த ஐயை இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம். அது அந்த ஈக்குவேஷன்ல நீங்க எது தேவைப்படுதோ அதை நீங்க பார்க்கலாம். கரண்ட் தேவைப்படுறீங்க இல்ல வேற ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே ரைட். இப்போ இப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. எர்த்தோட ஹரிசாண்டல் ஃபீல்ட நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து போட்டிருப்பாங்க. ஓகே. நான் கரண்ட் இதுல இருந்து இந்த கரண்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் நான் ரெடி பண்ண போறேன். இப்போ பாருங்க. ஏன்னா எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இவங்க கொடுத்துருப்பாங்க புக்ல. பட் எர்த்தோட ஹரிசாண்டல் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான். அடுத்து அதனால அதை கண்டுபிடிக்க இதை யூஸ் பண்றதை விட நாம என்ன பண்ணலாம்னா இப்போ கரண்ட்டை கண்டுபிடிக்க நான் யூஸ் பண்ற மாதிரி எடுக்க போறேன். ஐ 2R அங்க மேல போயிரும். ஸோ ஆல்ரெடி அங்க பிஹெச் tan தீட்டா இருந்துச்சு. இந்த 2R வந்து அங்க போயிரும். 2 இன்டூ ஆர் போயிரும். டிவைடட் பை என்ன ஆகும்னா மியூ நாட்டு என் வந்து கீழே வந்துடும். இப்படி வந்துடும். இதுல இந்த 2R ரேடியஸ் கையில நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வைக்க போறோம். இந்த இடத்துல ஒரு கேஸ்ல பிஹெச் கான்ஸ்டன்ட், மியூ நாட் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனா தீட்டா மாறும். அதனால அதை விட்டுலாம். அப்ப இந்த இந்த மத்த டேம்லாம் இந்த tan தீட்டா தவிர மத்த டேம்லாம் ஒரு கான்ஸ்டன்ட். இது வந்து அந்த கிவன் காலோமீட்டருக்கு ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பட் அதை நம்ம வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் 10 100ன்னு சும்மா வச்சுக்கலாம். பட் காலோமீட்டரா ஃபிக்ஸ்டான நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபிக்ஸ்டான ரேடியஸ் தானே இருக்க போகுது. அதனால அப்படி சொல்றேன். இந்த டேம் பேர் தான் ரெடக்ஷன் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. கே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடக்ஷன் ஃபேக்டர். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? சரியா? இந்த கே அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் 3.14லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. ஐன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கால்குலேட் கரண்ட் விச் கிவ்ஸ் டெஃப்ளெக்ஷன் ஆஃப் 60 டிகிரி 60 டிகிரி ஆங்கிள் அந்த காயில் நீடில் வந்து ரொட்டேட் ஆகணும் எவ்வளோ கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம இப்போ சிம்லேஷன்ல பார்க்க போறோம். பட் இதுல வரைக்கும் நம்ம அப்படி இதுதான் ரெடக்ஷன் ஃபேக்டர். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இப்போ இந்த இதெல்லாம் நான் சேர்த்து கேன்னு ஆச்சுட்டா அப்ப ஐஸ் கூட கே டேந்திட்டான்னு வந்துடும். அப்படிதான் பாருங்க. கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஞ்சன்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சு? கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். பட் இதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சு? கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணா தீட்டாவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் டேனோடைய அந்த ஒரு லிமிட் டேனை நீங்க இன்வால்வ் பண்ணணும். எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு இல்லை. அந்த டேனோட முக்கியமான ஆங்கிள் நீங்க அந்த லீனியாரிட்டியை பார்க்கலாம். சரியா? இது ஓகேவா? இதுதான் டேஞ்சன் காலமீட்டர். ஓகே சரி. இப்போ ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ் கன்க்ளூஷனை நம்ம வந்து பார்க்கலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட்? டேஞ்சன் காலோமீட்டர் ஒன் ஆஃப் த இயர்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு மெஷர் கரண்ட் அக்யூரேட்லி. கரண்ட்டை இப்போ நம்ம அதான் சொன்னோம்ல கரண்ட்டை பார்க்கறதுக்கு தான் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். புக்கில் பிஹெச் மட்டும் அதோட அந்த ஈக்குவேஷன் முடிச்சுப்பாங்க. ஆனால் சம்மில் அதுக்கு அடுத்த ப்ராப்ளத்திலே அவங்க வந்து ஐயை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த போன ஈக்குவேஷன் ஐயை போட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தா நம்மளுக்கு இது பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஓகே ரைட். இப்போ இது வந்து ஒரு கிளாசிக்கலான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சிம்பிளாக இருந்தாலும்
அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தில் அந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இது நம்ம இங்கே பார்க்குறோம் பிஹெச் பிஇ பெர்பெண்டிகுலர் எல்லாமே. அண்ட் ஹைலி சென்சிட்டிவ் டிவைஸ். இது வந்து என்னதுன்னா ரொம்ப ஸ்மால் கரண்ட்டுக்கும் ஹைலி சென்சிட்டிவா இருக்கும். பட் வெரி லார்ஜ் கரண்ட் நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா டிஃப்ராக்ஷன் ஆங்கிள் வெரி டூ லார்ஜா மாறிடும். அப்போ இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா நிக்காது. என்ன ஆயிடும்னா ஏதாவது எரர் காமிச்சிடும். ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் எ பிசிக்கல் லா பீங் யூஸ் டு கிரியேட் எ யூஸ்ஃபுல் டூல். ஓகே ரைட்டா? இது ஹை சென்சிட்டிவ் டிவைஸ், ஸ்மால் கரண்ட்டுக்கும் ஹை சென்சிட்டிவா இருக்கும். பட் வெரி லார்ஜ் கரண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து ரொம்ப லார்ஜா ஆயிரும். அப்போ ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. மைக் நாட் ஹோல்டு பெர்ஃபெக்ட்லி. ஓகே ஓகே. இதை இப்ப யூஸ் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதை இப்ப யூஸ் பண்றாங்களா மாடர்ன் லேப்ல அப்படின்னா, இன் மாடர்ன் டைம்ஸ் வி ஹாவ் மோர் ப்ரீசியஸ் டிஜிட்டல் மல்டிமீட்டர்ஸ். நம்ம தான் எங்கேருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒரு 20 வருஷத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் பாக்குறோம் அப்படிதானே. ஒரு காலத்துல மாட்டு வண்டி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்துச்சு, சைக்கிள் வந்துச்சு, அப்புறம் பைக் வந்துச்சு, கார் வந்துச்சு, பெட்ரோல் டீசல் வந்துச்சு, அப்புறம் கேஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு. கேஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜில் வந்துட்டு அடுத்தனா. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் ஒரு இதாக இருக்கும், புகை வராது, எவ்வளோ நன்மைகள். இன்னும் ஃபியூச்சரில் வேற நாளும் வரலாம். இப்போ நிறைய இந்தியாவில் கூட ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிற அந்த டேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபியூச்சர் இன்னும் ஒரு 25-30 வருஷம் கழிச்சு ஏதோ பெரிய டெக்னாலஜி மாறி இருக்கும் அப்படிதானே. ரைட். நம்மளுக்காண்டி சிந்திக்கிற ஏஐ அந்த மாதிரிலாம் கூட கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாடர்ன் லேப்ல நாம வந்து மாடர்ன் டைம்ஸ்ல நம்ம பயங்கரமான டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். டிஜிட்டல் மல்டிமீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அப்போ டேஞ்சன் கால்மீட்டர் எதுக்கு சார் அப்படின்னா, எஜுகேஷனல் பர்பஸ். நமக்கு வந்து கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி தெரியணும். ஓகே இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு, இதுல வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, இதுக்கு இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியணும்ல. அது பேஸ்மெண்ட் என்ன தெரியாம நம்ம டிஜிட்டலா படிக்கிறது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, பேஸ்மெண்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. அதுக்காண்டி சொல்றோம். சரியா? அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, லாவை வெரிஃபை பண்ண இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பிஹெச்சோடைய வேல்யூ நம்ம லேப்ல இது பண்ணுவோம். அதை நம்ம புக்ல கொடுத்த அந்த ஈக்குவேஷன் வச்சு லேப்ல பிஹெச்சோடைய வேல்யூ நம்ம, ஏன்னா நம்ம லேப் எங்க இருக்கு, நம்ம ஊர் எங்க இருக்கு, அதோடைய அந்த எர்த்து ஹரிசன்ட ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நீங்க மியூ நாட்டு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்புறம் ரேடியஸ் கையில் நீங்க அனுப்புற கரண்ட், ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் tan theta அது எவ்வளவு டிஃபரெண்ட், இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த லேப்ல ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். அதே மாதிரி கேயோட விலையை கண்டுபிடிக்கலாம். கே ரிடக்ஷன் ஃபேக்டர்னு சொன்னேன். ஸோ ஐ பை tan theta போட்டீங்கன்னா கே வந்துடும். அதையும் நீங்க லேப்ல வந்து பண்ணலாம். சரியா? இது புரியுதா? ஓகேப்பா ரைட். ஸோ இப்போ நம்ம சிமுலேஷன் போகலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் குயிக்கா சம்மரைஸ் பண்றேன். ஓகே நான் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ரைட். இப்போ இதுல என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு காம்பஸ். இதுல நீடில் கொடுத்துருப்பாங்க, நார்த் சவுத் டைரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. எர்த்தோடைய ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதான் பிஹெச் எர்த் ஃபீல்ட்னு போட்டிருப்பாங்க. நான் கரண்டை வந்து 0 வச்சிருக்கேன். நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காலோமீட்டர் 10, ரேடியஸ் 0.50 அப்படின்னு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட 2 பாயிண்ட் எப்படின்னு வச்சிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. பாருங்க எர்த்தோடைய ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ கரண்ட் நான் 0 வச்சிருக்கேன். டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது, ஏன்னா காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு tan theta இருக்காது. ஓகே, இது இனிஷியலான செட்டப். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ பாருங்க, நான் வந்து ஏதோ ஒரு ஒரு ப்ரீசெட் எடுக்கிறேன். இப்போ லோ கரண்ட் எடுக்கிறேன்.
எடுக்கிறேன். அதாவது 0.50 இப்போ கரண்டா நான் 0.50 ஆம்பியர்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடு நீங்க வந்து ஸ்டார்ட் கரண்ட் கொடுக்க போறேன். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. சரியா? ஓகே. எதுக்குன்னா அந்த ஆரோ மார்க் தெரிய காண்டி தான் ரிவர்ஸ் கரண்ட் கொடுத்தேன். எப்படினாலும் கொடுக்கலாம். நீங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது பதிலா ஆப்போசிட் கொடுக்கலாம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காயில கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா, அது வந்து கரண்டோட டைரக்ஷன். ஸோ கரண்ட் வந்து இப்படி போகுதுன்னு அர்த்தம். நீடில் டெஃபெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பி ஹச் அப்படிங்கிற ஹரிசாண்டல்ல இருந்து ஒரு ஒரு 57.5 டிகிரி டிஃப்ராக்ஷன் ஆயிருக்கு. எர்த் அந்த காயில கரண்ட் பாஸ் ஆனனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப அந்த பி காயில் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் இருக்கு பாருங்க. பிஹெச்சும் பி காயில் பெர்பெண்டிகுலர் இருக்கு. அதுக்கு இப்படி இருக்கு. இந்த டைரக்ஷன் நெட் இருக்கு பாருங்க. நெட் இருக்கா? ஸோ இதை நல்லா இங்க இங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறப்பாங்க. இப்படி இருக்கு. பட் இதை வந்து இந்த சைடு போடுறதுக்கு எப்படின்னா இப்படி கூட யோசிச்சுக்கலாம். ரெண்டுன்னா இருக்கு. நெட் இருக்கு. நெட் டைரக்ஷன்ல தான் காம்பஸ் நீடிலும் உங்களுக்கு அலைன் ஆயிருக்கும். இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹரிசண்டர்லயே அலைன் ஆயிருந்து. இப்போ நீங்க காயில கொடுத்தனால அலைன் ஆயிருக்கு. எங்க நெட் இதுல அலைன் ஆயிருக்கு. இது கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ கரண்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ரேடியஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. ரேண்டம் நாய்ஸ் அப்படின்னு நம்ம கூட கிளிக் பண்ணிக்கலாம். ரேண்டம் நாய்ஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய அந்த கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா இது? ஓகே. இப்போ பாருங்க. இப்போ நீங்க சில இதை செக் பண்ண போறீங்க. என்ன செக் பண்ண போறீங்கன்னா, நான் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். நீங்க அந்த ஆங்கிள் 57.61 டிகிரி அப்படின்னு இருக்குல்ல, அது ஏன் நெகட்டிவ் போட்டிருப்பாங்கன்னா, அந்த ரிவர்ஸ் கரண்ட்டை கொடுத்தனால காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கரண்டோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டிஃப்ளெக்ட் ஆனதுனால. பட் அது பிரச்சனை இல்லை. நம்ம மேக்னெட் மட்டும் யோசிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்க. அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு 31.416ன்னு இருக்கு. அதுக்கு அதுக்கு நம்ம ஆங்கிள் இருக்கு. அதுக்கு டேன் தீட்டா பார்த்து போட்டிருக்காங்க. ரெடக்ஷன் ஃபேக்டர் ஐ பை டேன் தீட்டான்னு போட்டு இந்த ரெடக்ஷன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். வா. இப்போ நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். டிஃப்ளெக்ஷன் என்ன நடக்குன்னு பாருங்க. சரி, ஓகே. இப்போ நான் கரண்டை இன்க்ரீஸ் பண்றேன். 3.4 இருந்து டிஃப்ளெக்ஷன் அதிகமாகுதா பாருங்க. அப்போ ஐயை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது தீட்டா இன்க்ரீஸ் ஆனிச்சு. இது கிளியரா? ஏன்னா ஐயும் தீட்டாவும் இன்க்ரீசஸ். ஐயை டிக்ரீஸ் பண்ணி பாருங்க. 79ல இருந்து குறையும் பாருங்க. பாருங்க குறைஞ்சிட்டு பாருங்க. குறைஞ்சிச்சா? இது 0ன்னு இப்படி ஆயிடுச்சு. இது கிளியர் ஆயிட்டு. ஓகே. இப்போ காயிலோட பேராமீட்டரை என்ன நான் இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க. என்ன நடக்கும் பாருங்க. கரண்டோடைய வேல்யூ, அந்த ஆங்கிளோடைய வேல்யூ பாருங்க. காயில் நம்பரை கூட்டும் போதும் டிஃப்ளெக்ஷன் அதிகமா இருந்துச்சு பாருங்க. ரைட்டா? கம்மி பண்ணனா கம்மி. இப்போ காயிலோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்றேன். என்ன நடக்குன்னு பாருங்க. டிஃப்ளெக்ஷன்ல காயிலோட ரேடியஸ் பண்ணீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் குறையணும். குறைஞ்சிருக்கு பாருங்க. அது நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ 36 இருக்கு. நான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்றேன். என்ன நடக்கும் பாருங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் இன்க்ரீஸ் பண்ணும் போதும் என்ன ஆகுதுன்னா தீட்டா டிக்ரீசஸ் ஆகுது. இது கிளியரா இருப்பா? இது கிளியர் ஆயிட்டா? எல்லாமே கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ நான் வந்து கரண்ட் வந்து ஒரு 0.502 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கிட்டேன். ரேடியஸ் வந்து லைக் ஒரு 0.12ன்னு வச்சுக்கிட்டேன். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு 15 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு டைப்பிக்கலா நான் வந்து ஒரு 2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, ரைட். இப்போ இந்த கிராஃப் பார்க்க போறோம்.
கிராஃப் பார்க்கறதுக்கு இப்போ நான் அந்த ரீடிங்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு கரண்டை வச்சுக்கிட்டேன். இல்லை ரெக்கார்ட் டேட்டா பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் அந்த ஒரு பாயிண்ட் வந்துடும். சரியா? இங்கே நான் இது பண்ணிட்டேன் பாருங்க. இந்த பாருங்க 0.50 ஆங்கிள் எவ்வளவு எல்லாமே நான் இது பண்ணிட்டேன். அதுக்கு டேஞ்சன்ட் பார்த்து ஐ பை டேஞ்சன்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் 0.25 அப்படின்னு போட்டிருப்பாங்க. தியரிட்டிக்கலாக நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம கிராஃபில் வச்சு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மெசேஜ் போட்டிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது கரண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, கரண்டை சேஞ்ச் பண்ணுறேன். 0.83 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் டேட்டா பாயிண்ட் கொடுக்குறேன். ரெண்டாவது பாயிண்ட் சேர்ந்துட்டு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, டாட்டா இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே. மூணாவது பாயிண்ட்டுக்கு கரண்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு கம்மியான விலையெல்லாம் கொடுத்துருக்கானே 0.15, அதுக்கு அந்த சரி பேருமா 0.10 வச்சுக்கிறேன். ரெக்கார்டு டேட்டா பாயிண்ட் கொடுக்குறேன். மூணாவது பாயிண்ட் பாருங்க, இந்த வந்துட்டு பாருங்க. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல கிடைக்கும். சரியா? ஓகே, இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆவரேஜ் ரிடக்ஷன் பேட்டர்னா இந்த மூணு வேலை இருக்கு, ஐ பை டேந்திட்டா, ஐ பை டேந்திட்டா, அதுதான் ரிடக்ஷன் பேட்டர். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி மூணாவது டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகே, தியரட்டிக்கலா நம்ம ஃபார்முலா போட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈக்குவலா இருக்கா, அப்படி ஈக்குவலானா எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படிங்க. இங்க பாருங்க ஈக்குவல் இல்ல, கொஞ்சோண்டு வித்தியாசம் இருக்கு. அதான் பெர்சன்ட் எரர்னு போட்டுப்பாங்க. நம்ம 11th படிச்சோம்னா இந்த அளவுக்கு ஒரு எரர் இருக்கு, பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமா பேரக்கூடாது. ஸோ தியரிட்டிக்கலா நம்ம கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது கிளியர் ஆயிட்டா? அதே மாதிரி இந்த சைட்ல கிராஃப் இருக்கும், tan தீட்டா கரண்ட், இதுக்கு உண்டான ஸ்லோப் தான் கே. அந்த கே வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சதை போடுவோம், தியரிட்டிக்கா கண்டுபிடிச்சதை போட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இந்த கோரிலேஷன் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படிங்கறத, அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்குங்கிறத ரிலேட் பண்றதுனா கோரிலேஷன் பாயிண்ட் ஆர் ஸ்கொயர். நம்ம புக்கில் இருக்காது இதெல்லாம், நான் உங்களுக்கு சும்மா இந்த கிராஃப்ல இருக்கனால தெரிஞ்சதுனால சொல்றேன். புக்கில் இருக்காது இது, புக்கில் இந்த கிராஃப் இருக்காது. உங்களுக்கு வந்து டேஞ்சன் கவர்மெண்ட்ரு அந்த நீடில் டிஃபெக்ட் ஆகிறதும் டேஞ்சன் கவர்மெண்ட்ருடைய அந்த டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். இப்போ 0.99 அப்படின்னு கோரிலேஷன் வந்துன்னா ஓரளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு ஒன்றுக்கு பக்கத்தில், அதனால ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். சப்போஸ் ஸ்ட்ரைட் லைன்ல இல்லைன்னா அந்த வேல்யூ ரொம்ப ஒன்னோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று இருந்தால் நல்லா பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அதோடைய மீனிங். சரியா? ரைட், இது புரிஞ்சுதா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல? ஓகே. ஸோ டேஞ்சன் லா பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் tan தீட்டா. அன்னோன் மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த தீட்டா வச்சு கண்டுபிடிச்சலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா மியூ நாட் என்ஐ பை 2r அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிடக்ஷன் ஃபேக்டர் கேஎஸ் கூட ஐ பை tan தீட்டான்னு சொல்லியிருந்தேன். டேஞ்சன் லா என்னது? தியரியா மேக்னெட்டிக் காம்பஸ் பிளேஸ் இன் டூ பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட காம்பஸ் வைக்கிறீங்கன்னா நீடில் அலைன் வித் ரிசல்டன் ஃபீல்ட் டைரக்ஷன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ரிசல்ட் ஃபீல்ட் டைரக்ஷன் தான் அந்த நீடில் காம்பஸ் வந்து போகும். ஓகே, the tangent of the deflection angle equals to the ratio of the perpendicular field to the horizontal component of the earth magnetic field அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது என்னன்னா இப்போ நமக்கு வந்து இது பார்க்குறோம், tangent of the deflection angle, அதாவது tan theta, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இட் இஸ் a ratio of the perpendicular field to the horizontal component of the field அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதையும் நீங்க போடுறேன், அதாவது b by ph, அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் சர்க்குலர் காயில் பார்க்கணும்னா அதே தான், மியூ நாட் என்ஐ பை 2r, ஆரோடைய வேல்யூ அந்த காயிலோட ரேடியஸ், நம்பர் ஆஃப் டான்ஸ், கரண்ட், இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பி கிடைச்சிரும். மியூங்கிறோடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், 4 × 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பை ஆம்பியர். ரிடக்ஷன் ஃபேக்டருக்கு கே பை tan தீட்டா, நமக்கு வந்து திருப்பியும் அந்த tan தீட்டா அப்படின்னா பி பை பிஹெச், பிக்கு உண்டானது எல்லாத்தையும் போடும் போது இந்த ஃபார்முலா வந்திருக்கும். ஸோ ரிடக்ஷன் ஃபேக்டர் இதெல்லாம் தியரி படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு. பட் எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிறத நம்ம பார்த்தோம், கரண்டா கொடுப்போம், டிஃபெக்ஷன் ஆகுது, அந்த நோட் பண்ணுவோம், டேட்டா பாயிண்ட் எடுப்போம். அது இப்போ கிளியரா போயிடுதா? சரியா? ஓகே, இப்போ டேஞ்சன் லா டயக்ராம் இங்க போட்டிருப்பாங்க. பி மேல இருக்கு, பிஹெச் மேல இங்க ஹரிசண்டல் இருக்கு, டி பி நெட்டை பாருங்க, தீட்டாங்க ஏதாவது ஒண்ணுக்கு அது ஆங்கில மேக் பண்ணும், அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ டேஞ்சன் லா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிமுலேஷனை, இந்த அனிமேஷன் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ரைட்.
ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேஞ்சன்ட் லா அண்ட் டேஞ்சன்ட் காலோமீட்டரை நாம பார்த்தோம். ஓகே, ரைட். அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு டாபிக். ஆக்சுவலி இந்த ஹிஸ்டரிஸ் லூப் அது வந்து எடுத்து பண்ணேன். பட் அதுல வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா வர மாட்டேங்குது. அதனால அந்த கர்விங் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். கரெக்டா ஸ்மூத் கர்வ் வரணும். அது வராதனால தான் அதை வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் உங்களுக்கு காமிச்சலாம் பார்த்தேன். சிமுலேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும்னா எரர் வரும். எரர் வரும். அந்த எரர் தான் அது வரதுனால தான் அதை காமிக்க முடியல. ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம கொடுத்திருந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல, லைக் ரெடக்ஷன் ஃபேக்டர், அதுக்கப்புறம் அந்த தியரிட்டிக்கல் வேல்யூ, அதில் அது ஜஸ்ட் எப்படி ஒரு கனெக்ட் ஆகுது, ஃபார்முலா படியும் தியரிட்டிக்கல் படியும் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறதான் ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு போட போகிறேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கரண்ட் வந்து 1 ஆம்பியர்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் டான்ஸை 15 எடுத்துக்கிறேன். ஆரை வந்து 0.12 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டலாக டைப்பிக்கலாக உண்டான இதை எடுத்துக்கிறேன். 2 × 10⁻⁻5 டெஸ்லான்னு எடுத்துக்கிறேன். எர்த்தோட மேக்னெட். இப்போ பி காயில் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன போடும்? மியூ நாட்டு என் IE/2R போடும். ஞாபகம் இருக்கா? நான் அதில் போடுறேன். மியூ நாட்னா 4 × 10⁻⁷. இதை நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்காது. புக்கில் சம்மா தான் இருக்கும். பட் இந்த காயில் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்காண்டி போட்டிருக்கேன். 1.5 1.0 ஏன்னா கரண்டோட வேல்யூ போட்டிருக்கேன். டிவைடட் பை 2 2 × 0.12 அப்படின்னு இருக்கும். இதை நான் மல்டி பண்ணி டிவைட் பண்ண வச்சிருக்கேன். அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வந்திருக்குன்னா 7.854ன்னு வந்திருக்கு. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணதுல இது வந்தது. இது இது பி காயில் பார்த்துருக்கீங்க, ரைட்டா? இப்போ பாருங்க, நான் அடுத்து ஒன்று பண்ண போறேன். இதை அழிச்சிடுறேன். இப்போ டேன் தீட்டா பார்க்க போறேன். இதை அழிச்சிடலாமா? இது நோட் பண்ணிடுவேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேன் தீட்டா. டேன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? பி காயிலும் பிஹெச்யும் டிவைட் பண்ணா. பி காயில் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சது போட்டிருந்தேன். 7.854 அப்படின்னு இருக்கு. இன்டு 10⁻⁻5ன்னு இருக்கு. பிஹெச் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் 2 × 10⁻⁵ அப்படின்னு போட்டுறேன். இதையும் நான் டிவைட் பண்ண அப்ராக்சிமேட்லா 3.927 அப்படின்னு வருது. உங்களுக்கு எப்படி வந்து இந்த ரீடிங்கை போட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தீட்டா தேவை, சரியா? இப்போ இதுல tan தீட்டா தான் இது. அப்ப தீட்டா தேவைன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்துடும். அப்படிதான். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 3.927. அப்ப ஆங்கிள் 70.57 டிகிரி அப்படின்னு வந்துடும். சரியா? இது வந்து தீட்டா இப்படி இருக்கு. ஓகே. இப்ப இது வந்து ஒரு தியரிட்டிக்கா செஞ்சு பார்க்குறேன். தியரிட்டிக்கலா அப்படி வந்திருக்கு. ப்ராக்டிக்கலையும் அதை செஞ்சு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க, ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஓகே. கரண்ட் நம்ம வந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா 1 ஆம்பியர், என் வந்து 15 அப்படின்னு எடுத்தோம். சரியா? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் 2 தான் வச்சிருந்தேன். ரேடியஸ் 0.12 மீட்டர். ஓகே. இப்போ காயிலோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்க்குமா? இந்த வந்திருக்கு பாருங்க, 78.5. நம்ம வந்து நான் -5ல போட்டிருக்கேன், இங்கே -6 போட்டிருக்கேன். அதனால ஒரு பாயிண்ட் பின்னாடி தள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதான். அது வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. 78.54ன்னு வந்துட்டு இது காயில். இந்த காயிலையும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டையும் டிவைட் பண்ணா tan தீட்டா வந்துடும். அது எவ்வளோ வந்திருக்கு? நான் உங்களுக்கு எவ்வளோ காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்கு? அப்ராக்சிமேஷனா 3.927. ஓகே, இங்கே வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அப்ராக்சிமேஷனாக பார்க்குறோம். தீட்டா அப்படின்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் அந்த இதை போடும்போது எனக்கு வந்து 75.7 அப்படின்னு வந்திருக்கு. பட் இங்கே 78.88ன்னு வந்துருக்கு. ஓகே, நம்ம மற்ற எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம்னா ஓகே. ஸோ இதை வந்து இங்கே பாருங்க, மேலே பாருங்க. இதை நீங்கள் இந்த சைடு பார்த்துக்கலாம். இவ்வளோ ஆனால் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். தியரிட்டிக்கலா நீங்க ஃபார்முலா போட்டு வேல்யூ போட்டு பண்றது, அதே எக்ஸ்பெரிமெண்டலா லேப்ல நம்ம வந்து உட்காந்து அந்த வேலையை நம்ம செக் பண்ணி பார்க்கறது, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஒரு கம்பேரிசன்ல எரர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். ஸோ இன்னைக்கு இது போதும். நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக்கை பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிளாஸை நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.